இந்த மெத்தடில் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு மனம் ஓப்பனிங்லேயே கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு சேர்த்துக்குங்க. போடுங்க. ஹாய் மக்களே, நான் உங்கள் பக்ருதீன் பாய். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 25 கிலோ பீஃப் பிரியாணி தரமாக சமைக்க போகிறோம். மட்டனும் இதே சேம் மெத்தடு தான். பார்த்து நீங்களும் ரொம்ப ஈஸியாக ரொம்ப ருசியாக சமைச்சிடுங்க. வாங்க இதை எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம 25 கிலோ பீஃப் பிரியாணி செய்ய போகிறோம். இதே சேம் மெத்தடு தான் மட்டன் பிரியாணியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோ வட்டாவில் ஒரு 65 லிட்டர் தண்ணி வச்சு நம்ம கொதிக்க வச்சுருக்கோம். நல்ல ஹீட் கண்டிஷனில் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் உரிக்கும் போது இந்த அடுப்பு பற்ற வச்சுக்கணும். இது ரெடியானால் பாதி வேலை நம்மளுக்கு ரெடியான மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோ கறி 30 கிலோ அரிசி வேகிற மாதிரி வட்டாவில் ஒரு 7.5 லிட்ரு ரீஃபண்ட் ஆயில் நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்தாச்சு. நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். 7.5 லிட்ரு ரீஃபண்ட் ஆயில். நம்ம இப்போ செய்ய போகிற பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீஃப் எடுத்திருக்கோம். பீஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த பீஃப் வேக வைக்கிறது எப்படின்னு பார்த்திங்கன்னா, தனியாக குக்கர்லேயும் போட போகிறது கிடையாது. நம்ம தனியாக தண்ணி ஊற்றி வேறு பாத்திரத்தில் வேக வைக்க போகிறது கிடையாது. நம்ம போடுற இந்த வெங்காயம், இந்த தக்காளி, இது கூடயே சேர்த்து நம்ம இந்த பீஃப் வேக வைக்க போகிறோம். எப்படி அடி பிடிக்காத, எப்படி நம்ம சாஃப்டாக வேக வைக்க போகிறோன்னு வாங்க பார்க்கலாம். நீங்கள் இந்த மெத்தடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக ஒரு ருசியான ஒரு பிரியாணி நீங்கள் செய்யலாம். இப்போது 7.5 லிட்டர் ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் கண்டிஷனில் இருக்குது. இப்போது பட்டை, லவங்கம், ஏலக்காய் இந்த 25 கிலோ பிரியாணிக்கு சேர்க்க போகிறோம். பட்டை அளவு வந்து பார்த்திங்கன்னா 30 கிராமு, ஏலக்காய் அளவு வந்து பார்த்திங்கன்னா 25 கிராமு, லவங்க அளவு வந்து பார்த்திங்கன்னா 20 கிராமு. இப்போது இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட போகிறது கிடையாது. அதில் நம்ம ஒரு கரண்டி இஞ்சி பூண்டு, ஒரு கை தக்காளி, ஒரு கை புதினா இப்படி வச்சு நம்ம சேர்த்துக்குவோம். இந்த மெத்தடில் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு மனம் ஓப்பனிங்லேயே கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு சேர்த்துக்குங்க. போடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 25 கிலோ பிரியாணிக்கு நம்ம வெங்காயம் எவ்வளோ சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கட் பண்ணதுக்கப்புறம் வெங்காயம் கரெக்டாக 8.5 கிலோ இருக்கணும். இப்போது நம்ம கட் பண்ணாத எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 12 கிலோ வெங்காயம் இந்த 25 கிலோவுக்கு நம்ம சேர்க்கணும். அதாவது பீஸாக கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக 8.5 கிலோ வெங்காயம் சேர்க்க போகிறோம். சேர்த்துக்குங்கப்பா. நம்ம அந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் நம்மளுடைய ஸ்டைலில் போட்டதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல் நம்ம வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் போட்ட உடனே நம்ம ஒரு 300 கிராம் பச்சை மிளகா சேர்த்துக்க போகிறோம். வெங்காயத்தை ரொம்ப வதக்க தேவையில்லை. சேர்த்துக்குங்க ராஜா. அடுப்புடைய அனல் வந்து நம்ம கிட்ட நின்று வேலை செய்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களால் அடுப்பு கிட்ட நிற்க முடியாது. ஓரளவு கரெக்ட் பண்ணி நம்ம பதமாக கிட்ட நின்று செய்கிற மாதிரி செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி வந்து பக்காவாக நம்ம பதமாக எடுத்து நம்ம ரெடி பண்ண முடியும். இன்னொரு விஷயம், ரொம்ப அடுப்பு பற்ற வச்சு ரொம்ப எரிய வச்சிட்டிங்கன்னா உங்களால் அடுப்புக்கிட்டே நிற்க முடியாது. அதுக்கப்புறம் பிரியாணியும் நல்லா வராது. அதனால் மிதமான அனல் வச்சு பொறுமையாக செய்யுங்க. சூப்பரான ஒரு பிரியாணி ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்டு பச்சை மிளகா போட்ட உடனே என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இப்போது ஒரு 250 கிராம் தனி மிளகாய்த்தூள் நம்ம சேர்க்க போகிறோம். 250 கிராம் தனி மிளகாய்த்தூள் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்துக்குங்கப்பா. வெங்காயம் போட்ட
உடனே நம்ம 250 கிராம் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். தனி மிளகாய்த்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடி பிடிக்க விட தேவையில்ல. உடனே நம்ம இப்போ இந்த தாளிப்பு ரெடி பண்ணுறோம். பாருங்கள், எதுவுமே நான் வதக்கவும் விட மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு கறி இதில் தான் வேக வைக்கணும். அதனால் நம்ம எதுவுமே வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது ஓரளவு அந்த வெங்காயத்தை அப்படியே தூக்கி மேலே காட்டுங்க ராஜா. எந்த பதத்தில் நான் இஞ்சி பூண்டு இப்போ நம்ம சேர்க்க போகிறோன்னு பாருங்கள். வெங்காயம் போட்ட உடனே அந்த எண்ணெயில் லைட்டாக வாடி போய் தான் இருக்குது. இப்போ தான் நம்ம இதில் இஞ்சி பூண்டு சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டும் சேர்த்து 5 கிலோ, சரிங்களா? ஆனால் இது எவ்வளோ நம்ம ரெண்டாக ஆக்குறது, இஞ்சி எவ்வளோ பூண்டு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பூண்டு 2.25 கிலோ சேர்க்கணும், இஞ்சி 2.25 கிலோ சேர்க்கணும். அதாவது பார்த்திங்கன்னா இஞ்சை விட பூண்டு அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நல்லா மனம் கிடைக்கும். உங்களுக்கு பிரியாணியில் எந்த ஒரு கசப்பும் வராது. நல்ல ஒரு சுவையும் உங்களுக்கு தூக்கி கொடுக்கும். நல்லா கேட்டுக்குங்க. இஞ்சை விட ஒரு 1/2 கிலோ, ஒரு 1/4 கிலோ பூண்டு அதிகமாக இருக்கணும், சரிங்களா? இப்போது இஞ்சி பூண்டு சேர்த்து 5 கிலோ நம்ம சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. நல்லா பக்கத்துலேயே நின்று மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்ச நேரம் பக்கத்துலேயே நின்று நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது எவ்வளோ நேரம் வதங்கணும்னா, இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் அந்த பச்சை மணம், அதாவது அந்த பச்சை வாசனை, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை மாறுற வரலையும் வதங்கினா போதும். அது மாறி நல்ல ஒரு மனம், இஞ்சி பூண்டோட மனம் கிடைக்கும். வாசனை, பச்சை வாசனை போய் நல்ல மனம் கிடைக்கும். அப்போ தான் நம்ம இப்போ தக்காளி சேர்க்க போகிறோம். ரொம்ப நேரம் இல்லை, கொஞ்சம் நேரம் தான். அனல் கரெக்டாக வச்சு செய்யுங்க. பக்காவாக நம்ம அருமையாக செஞ்சுட்டே போகலாம் இந்த பிரியாணி. நீங்கள் கடைசி வரலையும் பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான். இப்போது நம்ம இஞ்சி பூண்டை போட்டு அதை நல்லா ஒரு பச்சை வாசனை போய் நல்ல மனம் கிடச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளியோடைய அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 8.5 கிலோ வெங்காயம் சேர்த்துருக்கோம். ஒரு 1.5 கிலோ கம்மியாக தக்காளி சேர்க்க போகிறோம். 7 கிலோ தக்காளி சேர்க்க போகிறோம். 7 கிலோ தக்காளி சேர்க்க போகிறோம். சேர்த்துங்க ராஜா. 7 கிலோ தக்காளி. இப்போ இதை தவிர நம்ம அரைச்சிது எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. தக்காளி வெங்காயமும் அரைச்சி சேர்க்க போகிறதில்ல. பட்டை லவங்க ஏலக்காவும் அரைச்சி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இவ்வளோதான். இப்போது அந்த இஞ்சி பூண்டு போடும் போது நம்மளுக்கு அடி பிடிக்கும்னு சொன்னோம் இல்லைங்களா? இப்போ இந்த தக்காளி போட்டதுக்கப்புறம் சப்போஸ் அது அடி பிடிச்சிருந்தா நல்லா மிக்ஸ் பண்ணி அதை கிளறி எடுத்துருங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ அடி பிடிக்க விட்டிங்கன்னா ஃபைனலில் வரலையுமே அடி பிடிச்சிரும். அதனால் இப்போ நல்லா க்ளீனாக அடி பிடிக்காத பிரியாணி தேக்ஸாவை கிண்டி எடுத்துருங்க. நல்லா பக்காவாக எடுத்துருங்க. இப்போது நம்ம அந்த தக்காளி போட்டு நல்லா க்ளீனாக தேக்ஸாவை அடி பிடிச்சதெல்லாம் கரெக்ட் பண்ணி நல்லா ஃப்ரீயாக இருக்குது தேக்ஸா. இப்போ தக்காளி தூக்கி காட்டுறாஜா. தக்காளி போட்ட உடனே நான் ரொம்ப நேரம்லாம் தக்காளியை வதக்கலை, சரிங்களா? ரொம்ப நேரம்லாம் வதக்கலை. போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இப்போ இதில் பீஃப் சேர்க்க போகிறோம். இந்த 25 கிலோவுக்கு, அதாவது 25 கிலோ பிரியாணிக்கு நான் 20 கிலோ மட்டும் பீஃப் சேர்க்குறேன். பாருங்கள், 20 கிலோ பீஃபு சேர்த்து எப்படி இதில் வேக வைக்க போகிறோன்னு பாருங்கள். 20 கிலோ பீஃபு நம்ம சேர்க்குறோம். சேர்த்துங்க ராஜா. இப்போ பார்த்தீங்கன்னா கறி போட்ட உடனே நம்ம இதுக்கு 2 லிட்டர் தயிர் சேர்க்க போகிறோம். 2 லிட்டர் தயிர் சேர்த்துங்கப்பா. 2 லிட்டர் தயிர், ஒரு கட்டு ஃப்ரெஷ்ஷான மல்லி சேர்க்க போகிறோம். மல்லியை விட 1/4 கட்டு கம்மியாக 3/4 கட்டு புதினா சேர்க்க போகிறோம். பெரிய பெரிய கட்டு நான் சொல்கிறது, ஒரு கட்டு பார்த்திங்கன்னா 100 ரூபாய் 80 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்கும். மல்லியை விட புதினா கம்மியாக இருக்கணும், புதினா விட மல்லி அதிகமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல மனம் வரும். ஒரு கட்டு மல்லி 3/4 கட்டு புதினா நம்ம சேர்த்தாச்சு. 800 கிராம் கல்லுப்பு சேர்த்துக்குங்க. 800 கிராம், கரெக்டாக 800 கிராம் கல்லுப்பு. இப்போது இதை தவிர வேறு எந்த கரம் மசாலாவோ மட்டன் மசாலாவோ அஜினமோட்டோவோ எதுவுமே நம்ம பிரியாணிக்கு சேர்க்க போகிறது கிடையாது. இன்னொரு விஷயம், இதில் 8 எலுமிச்சம்பழம் சேர்க்கணும். அது இப்போ சேர்க்க போகிறதில்ல. நம்ம ஒரு 3/4 மணி நேரம் இந்த கறியை வேக வச்சுட்டு நம்ம சேர்த்துடலாம். இப்போ எல்லாமே
இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்து ஒரு மிக்சிங் போட்டுருவோம். மிக்சிங் போட்டுட்டு ஒரு 3/4 மணி நேரம் கறி நல்லா வேகட்டும். மிக்சிங் போட்டு மூடியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் தாளிப்பு போடும் போது தாராளமாக 2 மணி நேரம் கூட கறி வேக வைக்கலாம். ஆனால் அதுக்கு தேவை என்னன்னா, மிதமான அனல் மட்டுமே. மிதமான அனல் இருந்தால் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு கறி வேகும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கறி வேகணுமே அப்படின்ட்டு நீங்கள் அனல் அதிகமாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கறி வேகாது. மிதமான அனல் தான் இருக்கணும். இப்படி நீங்கள் வேக வைக்கும் போது ஒரு 3 மணி நேரம் கூட வேக வைக்கலாம் தாராளமாக மிதமான அனலில். இப்போது நான் ஒரு 3/4 மணி நேரம் வேக வைக்கிறேன். நீங்கள் வீட்டில் செய்கிறவங்க தாராளமாக 1.5 மணி நேரம் மிதமான அனல் வச்சுக்கோங்க. சரிங்களா? தேக்ஸா மேலே ஒரு கல் வை. கறியை நம்ம வேக்காடு போட்டு வந்தாச்சு. இப்போ உடனே என்ன பண்ண போகிறோம், நம்ம ரைஸுக்கு வரோம். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 கிலோ துளசி ரைஸில் தான் நம்ம இந்த பிரியாணி செய்கிறோம். ரைஸ் எடுத்து பிரித்து போடுங்க ராஜா. இப்போ தான் நம்ம ரைஸை ஊற வைக்கிறோம். அதாவது கறியை நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். நான் 3/4 மணி நேரம் டைம் வச்சுருக்கேன். எனக்கு 3/4 மணி நேரம் தான் அரிசி ஊறணும். அதுக்கு மேலே ஊற வைக்க தேவையில்ல. இப்போ 3/4 மணி நேரம் கறி ஊறுறதுக்குள்ளே இந்த ரைஸை நம்ம ஊற வச்சுருவோம். இந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணிக்கு ஒரு அற்புதமான ஒரு ரைஸுங்க. இது வந்து பாஸ்மதியும் கிடையாது, ஜீரக சம்பாவும் கிடையாது. இது ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி அரிசி. நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சூப்பரான அரிசி, அருமையாக இருக்கும். இந்த ரைஸில் தான் இப்போ வந்து நம்ம பிரியாணி செய்கிறோம். பாருங்கள் எப்படி இந்த பிரியாணி வருது, எவ்வளோ ருசியாக நம்ம இந்த பிரியாணியை செய்ய போகிறோன்னு பாருங்கள். அருமையாக இருக்கும். இப்போ ரைஸை நம்ம ஊற வைக்கிறோம். இப்போ கரெக்டாக ஒரு 3/4 மணி நேரம் கழித்து நம்ம வந்து இப்போது ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள் மிதமான அனலில் தான் நம்ம இப்போது இது எப்படி அடி பிடிச்சிருக்கா, எப்படி நம்மளுக்கு கறி வெந்திருக்கு, எவ்வளோ வெந்திருக்கு அதையும் நம்ம பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணுங்க ராஜா. தேக்ஸா மூடி திறக்கும் போது அது மேலே க்ளீன் பண்ணிக்கோங்க. தேக்ஸா மூடி இது ஓப்பன் பண்ணும் போது தூக்கிடக்கூடாது. உங்கள் பக்கம் இழுத்த மாதிரி ஈர்த்துக்குங்க, எல்லாம் ஆவி அடிக்கும். சரிங்களா? ஓகே, அப்படி தான் திறக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இல்லைன்னா கையில் ஆவி அடிச்சிடும். நிறைய டைம் நாங்களே அனுபவப்பட்டிருக்கோம். இதில் இப்போது நம்ம எப்படி அந்த கறி வெந்திருக்கு, அடி பிடிச்சிருக்கா இல்லையா எல்லாத்தையும் நம்ம பார்த்துருவோம். கரண்டி வச்சு கலருங்க. ஓகே, பாருங்கள் நம்ம எந்த ஒரு தண்ணியும் சேர்க்கலை, எந்த ஒரு வெளி தண்ணியும் அந்த கறி வேக வைக்க சேர்க்கலை. நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி, எவ்வளோ கிரேவி கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? இன்னும் தக்காளி வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பாதி வேக்காடு தாண்டி வதங்கியிருக்கு. இன்னும் வதங்கணும். இப்போது நம்ம இங்கே பாருங்கள் தம்பி எப்படி இது கறி எடுக்கிறாரு பாருங்கள். இந்த கறி எவ்வளோ பதம் வெந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை பதம் கிட்ட தான் வெந்திருக்கும். மீதி பதம் எப்போ வேகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் வடித்து மேலே போட்டு தம் விடுறோம் பார்த்தீங்களா, மீதி வந்து நல்லா கறி சாஃப்டாக ஆகிடும். பாருங்கள் இப்போது நம்ம இந்த பிரியாணிக்கு கறி வேகிற தண்ணியே நம்ம வெளியே எடுக்க போகிறோம். இந்த தண்ணியே இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருந்து தான் தண்ணி ஒரு 5 லிட்ரு வெளியே எடுத்து வச்சு ரைஸ் வடித்ததுக்கு அப்புறம் அந்த தண்ணியே நம்ம சேர்க்க போகிறோம், அந்த கிரேவி தண்ணியே. சரிங்களா? நம்ம எந்த வெளி தண்ணியும் நம்ம இதில் சேர்க்க போகிறதில்ல, அளவும் இல்லை. வடி பிரியாணிக்கு அளவு தண்ணி எந்த தண்ணியும் கிடையாது. பாருங்கள் எங்கள் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது 8 லெமனை வந்து நான் சேர்க்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா, 3/4 மணி நேரம் கழிச்சு இப்போ நம்ம சேர்க்குறோம். 8 லெமன் சேர்த்துங்க ராஜா. ஓகே, லெமனை சேர்த்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் அனலை நம்ம கூட்டி வைக்க போகிறோம். ஏன் இப்போ கூட்டி வைக்க போகிறோன்னா நம்மளுக்கு அடி பிடிக்காத நம்மளுக்கு நல்லா வந்திருக்கு இந்த 3/4 மணி நேரத்தில். இதுக்கப்புறம் கொஞ்சம் அனலை கூட்டிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரைஸுக்கு போக போகிறோங்க. சரிங்களா? ரைஸுக்கு போக போகிறோம். இதை கொஞ்சம் அனலை கூட்ட போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 65 லிட்டரு தண்ணி வச்சு நல்லா கொதியை அடங்கி போச்சு. இந்த மாதிரி இருக்கணும். எப்பயுமே அது ஹீட்டில் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் உரிக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து இந்த உலை தண்ணியை நம்ம எப்பயுமே பற்ற வச்சிடணும். இது கொதி வந்து கண்டிஷனில் ரெடியாக இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம இப்போ என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கை ஃபுல்லாக புதினா சேர்க்க போகிறோம். சேர்த்துங்க ராஜா. ஒரு கை புதினா சேர்க்க போகிறீங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கறியில் எந்த ஒரு அளவு தண்ணியும் சேர்க்கலை. அதனால் ஒரு 2 ரூபா பாக்கெட்டு கேசரி கலரில் பாதி சேர்க்க போகிறோம். ஒரு சிட்டிக் தான் போட்டுங்க ராஜா.
சிட்டிங். ஓகே, அவ்வளோதான். இது எதனாலன்னா நம்ம அதில் அளவு தண்ணி வைக்காதனால தான். இல்லைங்க எங்கள் வீட்டில் கலர் நான் எதுவும் சேர்க்கலை எனக்கு வேணாம் அப்படின்னீங்கன்னா ஓகே. பார்த்தீங்கன்னா 900 கிராம் கல்லுப்பு சேர்த்துக்குங்கப்பா. அவ்வளோதான். 1 கிலோ பாக்கெட்டில் 100 கிராம் நிறுத்தியாச்சு, 900 கிராம் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ வந்து இதை மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 2 நிமிஷம் அனலை ஏற்றி கொதி வந்த உடனே அரிசி இதில் சேர்த்துருவோம். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக அலசி வடிகட்டி வச்சுருக்காங்க. இந்த ரைஸ் எப்படி அலசணுன்னா, நீங்கள் வந்து அரிசியை உடைக்காத, சரிங்களா, அப்படியே தண்ணியை வடிகட்டி 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 அந்த தண்ணி பியூராக போகணும், ஒயிட்டாக, சரிங்களா. அந்த மேலே இருக்கிற அந்த கட்டி தண்ணி எல்லாம் போய் பியூர் ஒயிட்டாக போகும்போது ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அரிசியை முடிஞ்ச அளவுக்கு உடைக்காத அலசுங்க, சரிங்களா. இப்போது நம்ம இதை அந்த உலை தண்ணியில் சேர்த்துருவோம். அரிசி போடும் போது அனலை ஏற்றிக்கிங்க உலை தண்ணிக்கு. ஏன்னா அனல் பத்தாத இருந்ததுன்னா ரைஸ் சரியாக வேகாது. அதனால் அனலை நல்லா ஏற்றி நம்ம கொதி வரும் போது அரிசியை போடுங்க, ஓகேவா. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்காவாக ஒரு ரைஸை நம்ம வேக வச்சு எடுத்து அதில் போடலாம். நம்ம என்ன பதத்தில் அரிசி வேக வைக்க போகிறோன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போது கொதி வந்துருச்சு. இப்போ அரிசி எடுத்துகிட்டு வந்து போடுங்கப்பா. 25 கிலோ ரைஸு, துளசி ரைஸு நம்ம இதில் சேர்க்க போகிறோம். எடுத்துகிட்டு வாங்க ராஜா. ரைஸ் போட்டதுக்கு அப்புறம் உடனே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ரைஸ் கீழே போய் கும்பலாக உக்காந்திக்கும், அப்புறம் அந்த தேக்ஸாவில் ஒட்டிக்கும் ரைஸ். அதனால் ரைஸ் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கலர் பார்த்தீங்களா, அந்த புதினா கலரும் லைட்டாக நம்ம போட்டிருக்க அந்த கேசரி கலரும் சேர்ந்து நல்ல ஒரு கலர் கிடைக்கும். ஆனால் இது வந்து அதிகமான கலரெல்லாம் இல்லை, ஒயிட்டாகவே வரும் பிரியாணி பாருங்கள் அரிசி எடுக்கும் போது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டைம் உப்பு செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம வடிக்கிற தண்ணியில், அதாவது அரிசி குண்டானில் தண்ணி இருந்ததுன்னா உப்பு செஞ்சு அளவு மாறிடும். அதனால் நீங்கள் வந்து ஒரு டைம் என்ன பண்ணுறீங்க, உப்பு பார்த்துக்குங்க ரைஸ் போட்டதுக்கப்புறம் கரெக்டாக இருக்குதா எப்படின்னு. இது வந்து எப்படி இருக்குது, உப்பு அளவு எப்படி இருக்கணும்னா, அந்த தண்ணியில் உப்பு லைட்டாக தூக்கலாக இருக்கணும். நம்ம சாப்பிட்றத விட கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அந்த அரிசி பதம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம கறிக்கு வந்து கரெக்டாக இருக்கணும் அரிசி. அரிசி போட்ட உடனே நம்ம இந்த மசாலா தேக்ஸாவை ஓப்பன் பண்ணுவோம். கறி வேக வைக்கிறேன் இல்லைங்களா, அந்த தேக்ஸாவை ஓப்பன் பண்ணி இப்போ நான் சொன்ன அந்த 5 லிட்டர் தண்ணி இதிலேருந்து எடுக்க போகிறோங்க. அதாவது 5 லிட்டர் கிரேவி ஆகப்பட்டதை நம்ம எடுக்க போகிறோம். அதாவது மேலே அந்த ஆயிலும் அந்த கிரேவியும் நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா, இதில் இருந்து ஒரு 5 லிட்டர் அளவு எடுத்து வைக்க போகிறோம். கறி வரக்கூடாது, தக்காளி வரக்கூடாது. எடு ராஜா. நல்லா அப்படியே தம்பி மெலாவாக எடுக்கிறாரு பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து நம்ம ரைஸ் வடித்ததுக்கப்புறம் அது மேலே சேர்க்க போகிறோம். சூப்பராக இருக்குங்க. எந்த டேஸ்ட்டும் நம்ம செதற விட போகிறதில்ல. நம்ம செய்கிற பிரியாணிலேயே இருக்கும் இந்த டேஸ்ட்டு. பாருங்கள் எப்படி நாங்கள் எடுக்கிறோன்னு. நம்ம வெங்காயம் தக்காளி வதக்காத நம்ம அந்த கறியை சேர்த்து வதக்கும் போது தான் மிதமான அனலில் தான் நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்கும். இதே நீங்கள் போட்டு எரிய வச்சு ரொம்ப வதக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு அப்புறம் இந்த மாதிரியாக அந்த கிரேவியை எடுக்க முடியாது, கறியும் நம்மளால் வேக வைக்க முடியாது. அப்புறம் நம்ம தனியாக குக்கரில் தான் வேக வைக்க முடியும், தண்ணி ஊற்றி தான் வேக வைக்க முடியும். இதை நீங்கள் இந்த மெத்தடில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து சூப்பராக ஒரு பிரியாணி செய்யலாம். நல்ல ஒரு மனம் கிடைக்குங்க. 100% சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணி. நல்ல ஒரு மனம், சரிங்களா. பாருங்கள் எப்படி இந்த பிரியாணி வருது பார்த்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கறியை அந்த தண்ணியை எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இங்கே எவ்வளோ வெங்காயம் தக்காளி வதங்கியிருக்கு அதை நம்ம பார்க்கணும். ஏன் நான் அதை பார்க்க சொல்கிறேன்னா, நம்ம அதுக்கேற்ற மாதிரி அனல் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த கறியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 வேக்காடு வந்துருச்சுங்க. 1/2 வேக்காடு தாராளமாக இப்போ வந்திருக்கு. வெங்காயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 பதம் அப்படியே இருக்குது வதங்காத வெங்காயமும் தக்காளியும். இப்போ வந்து மிதமான அனல் தான். இப்போ இதை பாருங்கள் எப்படி கொதி வருது, பபுள்ஸ். இந்த அனல்லே இருக்கட்டும். ரைஸ் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 7 நிமிஷத்தில் நம்ம வடிக்க போகிறோம். இங்கே இருக்கிற பதத்தை பார்க்குறீங்கன்னா, இங்கே கிரேவி பதம் இருந்ததுன்னா நம்ம 1/2 பதத்தில் இருந்து இந்த ரைஸை வந்து வடிக்க போகிறோம். நல்லா பார்த்துங்க. இதுவே இங்கே ட்ரை ஆகிடுச்சுண்ணே, என்கிட்ட இங்கே கிரேவி பதம் இல்லை, அப்போ நாங்கள் எந்த பதத்தில் வடிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா நம்ம அங்கேருந்து அந்த உலை தண்ணியை நம்ம எடுத்து ஷேர் பண்ணிக்கணும், கிரேவி பதம் மாதிரி வர வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ரைஸை வடிக்கணும் 1/2 பதத்துலேருந்து. அதுக்கு தான் முடிஞ்ச அளவுக்கு மிதமான நல்லா பண்ணுங்கள். மூடிடுங்க ராஜா. இதை மூடிட்டு தம்பி இதிலேருந்து ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து வச்சுருக்கியா?
இதில் இருந்தும் நான் ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது ஏன் நான் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க, அதான் கிரேவி தண்ணியை எடுத்துட்டீங்க. இதிலேருந்து இந்த தண்ணியை, அதாவது இந்த கஞ்சி தண்ணியை நீங்கள் ஏன் எடுத்து வச்சுருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் நம்மளுக்கு அந்த கிரேவி பத்தலைனா, அதாவது எப்போனா 100ல் 1 நாள் அந்த மாதிரி ஆகும். அதுக்காக நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு இதிலேருந்து தண்ணி கொஞ்சம் எடுத்து எக்ஸ்ட்ரா வச்சுக்குவேன். சரிங்களா? ஒரு பக்கெட்டு சேஃப்டியாக எடுத்து வச்சுக்குவோம். பாருங்கள், ஃபைனலில் அது உங்களுக்கு புரியும். இப்போ ரைஸ் நம்ம போட்டு இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் சொல்கிற பதம், அந்த அரை பதம் வந்துருச்சு. எடுங்கப்பா, ரைஸ் எடுங்கப்பா, ரைஸ் எடுங்கப்பா. இந்த அரை பதம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இங்கே பாருங்கள், நான் ரைஸை எப்படி எடுக்கிறேன். ரைஸை எடுத்து நம்ம உடைக்கும் போது இங்கே பாருங்கள், உடையுதுங்களா? ரொம்ப கோயன்னு போல் ரைஸு உடையுது. சரிங்களா? இப்போ இந்த பதத்தில் தான் ரைஸை வடிக்க போகிறோம். எடுத்துருங்கப்பா, வடிக்கலாம். ரைஸ் வடிக்கிறதுக்கு முன்னாடி இதை ஓப்பன் பண்ணுங்கப்பா. நம்ம அந்த கறியை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி எதனா அடி பிடிச்சிருக்கான்னு பார்த்துக்கணும். பாருங்கள், ஒடியங்க. ஓகே, நல்லா அந்த கிரேவி பதத்தில் இருக்குது. அந்த வெங்காயம் தக்காளியும் இன்னும் 1/4 பதம் இருக்குது. அது நம்ம தம்மில் நம்மளுக்கு ஒரு செமி ஆகிடும். தம் விடும் போது அது ஒரு செமி கிரேவி மாதிரி ஆகி நல்ல ஒரு மசாலாவாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பதத்தில் தாங்க இப்போ ரைஸு நம்ம இதில் சேர்க்கணும். இந்த கிரேவி பதத்தில் அந்த அரை பத ரைஸை இதில் சேர்க்க போகிறோம். போடுங்க, ஒடியா ராஜா, ஒடியா. நம்ம கூடையில் ஈஸியாக வடிக்கிறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அனுபவம் இருக்கிறதுனால இந்த கூடையில் வடிக்கிறோம். நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் மொண்டு வடிகுண்டாலில் ஊற்றிக்கிங்க. சரிங்களா? தம்பி எப்படி வடிக்கிறாரு பாருங்கள். இதில் போடும் போது வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக போடணும், ஒரே இடமா கொட்டக்கூடாது. சரிங்களா? பாருங்கள் எப்படி தம்பி பரவலாக போடுறாரு. அதே மாதிரி நீங்கள் போட்டதுக்கப்புறம் அந்த கீழே இருக்கிற கறி அப்படியே தான் இருக்கணும், மேலே மட்டும்தான் ரைஸ் இருக்கணும். நல்லா நோட் பண்ணிக்கணும். முக்கியமான விஷயம் இது, கிளறிடக்கூடாது. அரிசியை வந்து கரண்டி போட்டு இப்படி கிளறக்கூடாது. அப்படியே மேல் பதம் அரிசி இருக்கணும். நீங்கள் வேணால் இந்த கரண்டியில் வந்து அப்படியே மேலே இருக்கிற ரைஸை மட்டும் தள்ளிக்குங்க இந்த கிரேவி மேலே, கறி கீழே இருக்கட்டும். அப்படியே ஓகேவா? எப்படி சேர்க்குறாங்க பாருங்கள், பரவலாக இந்த மாதிரி தான் நீங்கள் ரைஸ் சேர்க்கணும். ரைஸு தம்பி எப்படி வடிக்கிறாருன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வடிக்கிறாரு. இந்த ஃபைனலில் வந்து என்ன பதத்தில் நம்ம முடிப்போம்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரை பதம் தாண்டி அந்த 3/4 பதம் கிட்ட வரும்போது தான் நம்ம மேலே வந்து ரைஸை முடிப்போம். இங்கே பாருங்கள், அப்படியே போட அந்த ஆயில் வந்து பிரிஞ்சு அந்த ரைஸுக்கு மேலே வருது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்படியே அந்த கரண்டி வச்சு கரெக்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ரைஸை அப்படியே பரவலாக ஆக்கிங்க. நீங்கள் வந்து கூடையிலேருந்து ரைஸ் அங்கே வடித்து போடும் போது லைட்டாக தண்ணியோ ரொம்ப வடிகட்டணும்னு அவசியம் இல்லை. டக்குன்னு அங்கே பாருங்கள், தம்பி எப்படி வடிகட்டுறாரு பாருங்கள். அந்த மாதிரி அப்படியே வடிகட்டுங்க, தப்பு இல்லை. ரொம்ப ட்ரையாக வடிகட்டி வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவ்வளோதாங்க. ரைஸை அழகாக வடித்து போடுறாரு. ஒரு ஆள் பக்கத்தில், நான் பக்கத்துலேயே நின்று எப்படி சரிசமமாக ஆகிட்டு இருக்கு பாருங்கள். நீங்களும் ஒரு ஆள் கூட வச்சுக்கிங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு 2 பேர் கூட வச்சுங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி வடி பிரியாணி செய்யும் போது ஒரு 2 பேர் கூட வச்சுக்கிறது நல்லது. அவ்வளோதாங்க. ரைஸை நம்ம இப்படி பக்காவாக சரிசமமாக ஆக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அந்த ஆயில் மேலே வருதுங்களா? அந்த ஆயில் அந்த ரைஸுக்கு மேலே அந்த ஆயில் வருது பாருங்கள். ரைஸுக்கு மேலே அந்த ஆயிலும் அந்த கீழே இருக்கிற அந்த கிரேவியும் மேலே வருதுங்க இல்லைங்களா? இப்படி இருக்கணும். இந்த பதத்தில் இருக்கும் போது தான் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த கிரேவி தண்ணியை சேர்க்க போகிறோம். பாருங்கள் எப்படி சேர்க்குறேன்னு பாருங்கள். பதத்தில் மேலே வந்து லாஸ்ட்டாக அங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த 3/4 பதம் கிட்ட ரைஸ் வந்திருக்கு. 3/4 பதம் ரைஸு வந்துருச்சு. இப்போ தான் ஃபைனல். இது மேலே கூட போட்டது ஒரு 1.5 கூட அளவுக்கு 3/4 பதம் மேலே போட்டிருக்கு இல்லைங்களா? இப்போ வந்து நம்ம அந்த எடுத்து வச்சுருக்கிற அந்த கிரேவி ஆகப்பட்டதை சேர்க்குறோம். நடுவில் அதிகமாக சேர்த்துக்குங்க, ஓரம்பரம் அடித்து சேர்த்துக்குங்க. நல்லா அப்படி சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போது நான் அந்த அரிசி தண்ணி கொஞ்சம் எடுத்து ஒரு பக்கெட்டில் வச்சுருக்கேன் இல்லைங்களா? இது கம்மியாக இருந்தால் நம்ம இது கூட அதை சேர்த்து மேலே சேர்த்துக்கலாம். இதே எனக்கு போதுமானது. அதனால் அந்த அரிசி தண்ணி வேணாம், இருக்கட்டும். அது இருக்கட்டும், லாஸ்ட் வரலையும் தம்மு அடைக்கிற வரலையும் இருக்கட்டும். சப்போஸ் காற்று அடித்து ஒரு சைடு தம் ஆகலை, நம்மளுக்கு தம்மு ஒரு பக்கம் அரிசியாக இருக்கணும் போது அது யூஸ் ஆகும். ஆனால் இப்போ நம்மளுக்கு எந்த ஒரு கிரேவியும் தேவையில்லை. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த 5 லிட்டர் கிரேவி இதிலேயே கரெக்டாக ஆகிடுச்சு. சூப்பராக இதை தம்மு விட போகிறோம். அரை மணி நேரம் தம்மு நம்ம வெயிட் பண்ணணும். அதாவது ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் வரையும்
நம்ம தம்மு விடணும். அதே மாதிரி ஓப்பன் பிளேஸ்லலாம் நீங்கள் செய்யும் போது எதனா மறைவு வச்சுக்கிங்க. காற்றுல நம்மளுக்கு தம்மு சரியாக ஆகாது. நல்லா புரிஞ்சிக்கணும், எதனா மறைவு வச்சுக்கணும். இப்போ வந்து இது எப்படி நம்ம தம்மு விட போகிறோன்னா, இங்கே பாருங்கள், 3 சைடும் எட்ஜில் நெருப்பு வச்சுக்கணும். இந்த 3 சைடும் எட்ஜில் நெருப்பு வச்சுக்கணும். தேக்ஸாவுக்கு அடியில் நெருப்பு இருக்கக்கூடாது. அதே மாதிரி மேலே நிறையா நெருப்பு இருக்கணும். பாருங்கள் எப்படி விடுறாங்கன்னு பாருங்கள். தம்மு தேக்ஸா கார்னர் பகுதியில் நல்ல நெருப்பு நிறையா வச்சுக்கிங்க. நம்ம பக்கம் போனால் நிற்கக்கூடாது, அந்த அளவுக்கு அனல் இருக்கணும். அப்படி வச்சா தான் நம்மளுக்கு தம் ப்ராசஸ் கரெக்டாக இருக்கும். 30 நிமிஷம் நம்ம தம்முலேயே பக்காவாக பிரியாணி ரெடி ஆகிடும். அதே மாதிரி இங்கே பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஓரமாக தேக்ஸா ஓரமாக நெருப்பு விடுறாங்க பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் அப்படியே அந்த கரண்டி தூக்கி மேலே போடுங்க, அப்படியே மேலே நெருப்பு நல்லா அந்த கட்டி விறகு எல்லாத்தையும் தூக்கி மேலே போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு காற்று இல்லாத பகுதி, அதாவது மறைவாக இருக்கிற பகுதியில் தேக்ஸா வச்சு பிரியாணி செய்கிறது நல்லது. காற்றுல வச்சிங்கன்னா நம்மளுக்கு ப்ராசஸ் மாறும். இப்போது நம்ம ஒரு 30 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த பிரியாணி ஒரு நல்ல பிரியாணி எப்படி வருது. துளசி ரைஸில் செய்கிறோம், ஒரு சூப்பரான ஒரு அரிசியில் செய்கிறோம். சரிங்களா, எப்படி நம்மளுக்கு இந்த பிரியாணி வருதுன்னு பார்க்கலாம். கரெக்டாக ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் தான் நம்ம இந்த ரைஸ் தம்பு உடச்சி பார்ப்போம். இப்போ கரெக்டாக ஒரு 35 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணுங்கப்பா, பிஸ்மில்லான்னு ஓப்பன் பண்ணுங்கள். கரெக்டாக 35 நிமிஷம். நம்ம இப்போ தம்மு ஓப்பன் பண்ணிட்டோம். மேலே பாருங்கள் எப்படி வறட்சியாக இருக்குது, பக்காவாக நம்மளுக்கு தம் ஆகிருக்கு. இப்போது மேல் பாதம் வச்சு தான் நம்ம வந்து ரைஸ் இது எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம தம்மு உடைப்போமா. பாருங்கள் நம்மளுக்கு ரைஸ் எப்படி வந்திருக்கு பாருங்கள். துளசி ரைஸ் தான், நல்லா சூப்பராக நம்மளுக்கு ஒரு அருமையான ஒரு ரைஸு. மாலாவாக ரைஸ் நம்ம தம்மு உடைக்கணும். தம்மு உடைக்கும் போது அழகாக மாலாவை உடைக்கணும், அரிசியை ரொம்ப உடைக்கக்கூடாது. சரிங்களா, ரைஸு நம்ம தம்மு உடைக்கும் போது ரைஸை உடைக்கக்கூடாது. அப்படியே ரைஸை இப்படி மேலே தூக்கி அப்படியே திருப்பி போட்டுடணும். பாருங்கள் நம்மளுக்கு ஒரு பக்காவான ஒரு ரைஸு, ஒரு பீஃப் பிரியாணி. நம்ம வந்து சாப்பாடை அதிகமாக ரொம்ப உடைக்காத மிக்ஸ் பண்ணணும். மெலாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். கீழே இருக்கிற கறி இப்போ நம்ம எடுக்கலை இன்னும். இப்போ நம்ம அதை எடுக்க போகிறோம். எப்படி எடுக்கிறோம், அடியில் மசாலா எப்படி இருக்குது, அடி பிடிச்சிருக்கா, இதே கறி எப்படி நம்மளுக்கு சாஃப்டாக வெந்திருக்கா எல்லாத்தையும் பார்த்துருவோம். பாருங்கள் இப்போது எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். நல்லா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நல்லா இது வந்து அருமையான ஒரு ரைஸுங்க. இதை சாஃப்டாக டீல் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு அருமையான சாப்பாடு நம்ம வந்து சாப்பிட்லாம். நல்லா இருக்கும், சூப்பராக ஒரு நல்ல ஒரு வாசனைங்க. நல்லா உங்களுக்கு அப்படியே எடுக்க அப்படியே மசாலா கீழே மசாலாவாக இருக்கும், மேலே சாப்பாடு இருக்குது. அப்படியே எடுக்க மசாலாவோடு சேர்ந்து வரும் பாருங்கள். அந்த மசாலா அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் தெரிஞ்சது இல்லைங்களா. இப்போ அது நம்மளுக்கு செமியாகி நல்ல ஒரு மசாலாவாக கிடச்சிருக்கு. பாருங்கள், ஓகேவா. அதிகமாக இந்த மசாலாவுக்கு தான் நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்த மசாலா எப்படி எடுக்கணும்னு பாருங்கள். சாப்பாடு எந்த ஒரு அடியும் பிடிக்காத எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா. நல்லா கறியெல்லாம் நீங்கள் கேட்குற மாதிரி வந்திருக்கும். இப்போ அந்த கறி எவ்வளோ வெந்திருக்கு, எப்படி வந்திருக்குன்னு நம்ம இப்போ செக் பண்ணுவோம். ஓகேங்க, ஒரு சூப்பரான ஒரு பிரியாணிங்க. நல்லா மசாலாவை கேட்குறவங்களுக்கு மசாலாவும் கொடுத்துடலாம். மசாலா அதிகம் வேணாம், எனக்கு கம்மியாக இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு கம்மியாகவும் மசாலா கொடுத்துடலாம். அப்படி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு அருமையான பிரியாணி பாருங்கள். இந்த எலும்பில் இருந்தாலும் அந்த பீசஸ் தானாக வெளியே வந்துருச்சு, அந்தளவுக்கு கறி வந்திருக்கு. இப்போது அந்த கறியை எவ்வளோ வெந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். பாருங்கள், கறி
நல்லா சாஃப்டாக வெந்திருக்குதுங்க. கறி நல்லா கையில் எடுத்தால் கரையுது. ஓகேவா? இந்த அளவுக்கு நம்மளது கறி வெந்திருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறதுக்கு நல்லா வெறப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கையில் எடுத்து இங்கே பாருங்கள், நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கையில் எடுத்து இப்படி அழுத்தினீங்கன்னா சரி அப்படியே சாஃப்டாக பஞ்சாகிடும். ரைஸும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு சுவை பக்காவாக கொடுக்கும். இதாங்க இந்த ரைஸோட அருமை. நீங்கள் கண்டிப்பாக இந்த துளசி அரிசியில் நீங்கள் பிரியாணி செய்யுங்க. ஓகே, ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி நம்ம ரெடி பண்ணிட்டோம். அப்புறம் தாங்க ஒரு அருமையான பிரியாணி செஞ்சாச்சு. இதே மெத்தடில் நீங்கள் மட்டனும் சமைக்கலாம். சிக்கனுக்கு நம்ம ஒரு அருமையான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். நீங்கள் எப்படி வீட்டில் சுத்தமாக செய்கிறீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் எங்கள் கடையில் செய்வோம். இவ்வளோ நேரம் செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி நம்ம கடைக்காக தான். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு போங்க. நம்ம வீடியோவை ஷேரும் பண்ணுங்கள். நான் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்கிறேன்னா, நம்ம கடைக்கு சமைக்கிறது காலையில் லைவாக வீடியோ போடுவேன். நீங்கள் அப்போ வரலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து லைவில் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அதனால தான் ஒரு 100% வந்து இந்த பிரியாணி சூப்பராக இருக்கும். ஒரு நேச்சுரலான ஒரு பிரியாணி தான். எந்த ஒரு கலப்படமும் இருக்காது. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம ஒரு அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய்.